ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுடரேலியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராமையாவை மாட்டி விட்டுட்டாங்க மனோகரி. ஆனால் நம்ம கவின் நம்ம ராமையாவை காப்பாத்துறாங்க. சரி, என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கிங்க, மறக்காம லைக்கையும் தட்டி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எல்லாத்து பேக்கையும் செக் பண்ணி பார்த்தாச்சியா, நம்ம பேசாம போலீஸ் கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லி ராமையா சொல்றாரு. அம்மா நீங்க என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எழில் கேட்கிறாரு. பாட்டியும் சொல்றாங்க, ஆமா ராமையா சொல்ற மாதிரி நம்ம போலீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்ட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. எழில் பதறி போயிடுறாங்க நம்ம மனோகரி. எழில் ஒரு நிமிஷம் எழில், நீங்க எல்லாத்து பேக்கையும் ராமையா செக் பண்ணாரு, ஆனா ராமையா பேக்கை யாருமே செக் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு எழில். ராமையா பேக்கை செக் பண்ணி பார்த்துடலாம், ஒருவேளை அவரு பணத்தை எடுத்திருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எம் பேக் தானே, இருமா நானே எடுத்துக்கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி ராமையா எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்குறாரு பேக்கை. உடனே செல்வி அங்க செக் பண்ணி பாக்குறாங்க. துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பாக்குறாங்க. அதுல பார்த்தா பணம் இருக்கு. ஐயா, ராமையா அண்ணன் தான் பணத்தை திருடிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. செல்வி பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. ஆனா அங்க குட்டீஸ் மட்டும் இல்ல. ஐயா நான் திருடல அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமே பேசாம அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிறாரு எழில். நான் திருடல ஐயா, நான் இந்த பணம் எப்படி என் பேக்ல வந்ததும் கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீ திருடாம யார் திருடினது, முதல்ல நீ கிளம்பி இங்க இருந்து முதல்ல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க மனோகரி. இதெல்லாம் பார்த்துட்டு குட்டீஸ் அப்பதான் வர்றாங்க. சுடர் என்னாச்சு அப்படின்னு கவின் கேக்குறாங்க. விஷயத்த சொல்றாங்க. சொன்னோடனே எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்போ அபி சொல்றாங்க, ஆண்டி நீங்க சும்மா பேசாதீங்க, ராமையா தான் பணம் எடுத்திருக்காருன்னு சொல்றீங்க, ஆனா அவர் எடுத்ததுக்கான எவிடன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்றப்போ, அவர் பேக்ல தான் நாங்க எடுத்தோமே, அப்போ அவர் தானே திருடி இருக்காரு. ஏன், ராமையா பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டி, வேற யாராச்சும் ஒருத்தர் திருடி ராமையா பேக்ல வச்சிருந்தா அப்படின்னு. ஆஹா, இந்த குட்டி சத்தம் கரெக்டா சொல்லுதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மனோகரி. பாட்டி வச்சிருந்த லாக்கர்ல போய் இவர் போய் பணத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு, என்ன தைரியம் பத்தையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, என்னது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து பாக்குறாரு. அவரு ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்களா, அந்த வீடியோ பார்த்துட்டு ஆன்டி திருட இல்ல திருடி அப்படின்னு சொன்னோன்னு எல்லாம் அப்படி திரும்பி பாக்குறாங்க. என்ன கவின் சொல்றா அப்படின்னு கேக்குறாரு எழில். ஆமா டாடி, திருடினது ராமையா இல்ல, செல்வி தான் திருடினா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வீடியோ காமிக்கிறாங்க. வீடியோ பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிருது எழிலுக்கு. செம்ம கடுப்பாயிடுறாரு. அத மனோகரி கிட்ட காமிக்கிறாங்க. பாரு இவ தான் திருடி இருக்கான்னு. பார்த்தோன்னேவே மனோகரிக்கு ஐயோ நம்மளும் சேர்ந்து மாட்டிக்குவோமோ அப்படின்னு நினைச்சிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா, செல்வியை போட்டு தொம்மு 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 தொம்முன்னு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இனிமேல் நீ திருடுவியா, இது மாதிரி பண்ணுவியா, அப்படி பண்ணுவியா, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிருக்கியே, இப்படி போய் திருடி இருக்கியே, நான் ராமையாவை சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ராமையாக்கு சொன்னதுதான் உனக்கும், நீ கிளம்ப முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க, உன்னை என்னோட வீட்டுல ஒரு ஆளா தானே நினைச்ச செல்வி, உன்னை இப்படி திருடுவேன்னு நினைச்சும் கூட பார்க்கல செல்வி அப்படின்னு சொல்றாங்க. சுடர் சொல்றாங்க, என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்களே நீங்க அப்படின்னு சொல்றாங்க. எழில் சொல்றாரு, ஏன் நீ இப்படி திருடுன, எங்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, பணம் வேணும்னு எங்கிட்ட கேட்க வேண்டியதானே, எதுக்கு இது மாதிரி காரியெல்லாம் செஞ்ச செல்வி. செல்வி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிட்டை தூக்கி போடுறாங்க. செல்வியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாமா, அதுக்கு பணம் வேணும், பணம் கட்டுறதுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு சிரமமா இருந்ததுன்னா பணத்தை ஆட்டையை போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோடனே சுடர் மனசு அப்படி இலக ஆரம்பிச்சிருது. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ எங்கிட்ட சொல்ல வேண்டியதான், நான் ஆப்ரேஷன் பண்ணிருப்பேனே செல்வி, ஏன் செல்வி இப்படி திருடுன அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா கொஞ்சம் கொஞ்சமா மனசு இறங்குது இவனுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, ஏ செல்வி நீ முதல்ல வீட்டுல இருக்காதடி, இங்க இருந்து முதல்ல நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. மனோகரி பேசாம இரு மனோகரி, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், அவ இந்த சூழ்நிலையினால பணத்தை திருடி இருக்கா, அதனால ஒன்றும் பண்ண வேண்டாம், உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சான்ஸ், இனிமேல் இதை தப்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஐயா அதெல்லாம் பண்ண மாட்டாங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க செல்வியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் போறாங்க. ராமையா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு எழிலும். அதுக்கப்புறம் ராமையா என்ன பண்றாருன்னா, துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிடுறாரு. அப்ப குழந்தைய சுடர்லாம் வர்றாங்க. என்ன ராமையா ஏன் அழுதுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சுடர், இனிமேல் நான் இங்க இருக்கிற தப்பு, ஐயாவே என்னை இப்படி சந்தேகப்பட்டுட்டாரு, நான் இங்க இருந்து போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ போகாத ராமையா அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே இந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதுல வேற ராமையா என்ன சொல்லியிருப்பாருன்னா, மனோகரி கிட்ட நீங்க இதை பேசுறதுக்கு தகுதியே இல்லை, 10 வருஷமா நீங்க எங்க போயிருந்தீங்க, போயிட்டு வந்த பின்னாடிதான் இது மாதிரி பிரச்சனை, இந்து அம்மா இருந்த வரைக்கும் இது மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொன்னனாலதான் வச்சு செஞ்சுட்டாங்க மனோகரி, நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க எழில் வர்றாரு. எழில் வந்தோடனே, டேடி இங்க பாருங்க ராமையா இங்க இருந்து போறேன்னு சொல்றாரு அப்படின்னு. என்ன ராமையா பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க இருந்து போறீங்களா, ஏன் ராமையா இப்படி எல்லாம் பண்றீங்க. ஐயா நான் இருந்து என்னையா பண்ண போறேன், விடுங்கய்யா. என்ன ராமையா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எங்கதான் போறீங்க, எங்கேயோ போறீங்க, விடுங்க, ஒரு நிமிஷம், இங்க நான் தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா ஐயா, நீங்களும் மௌனமா தானே இருந்தீங்க, அப்ப நான் திருடுனதானே நீங்க நினைச்சிட்டீங்க, இந்த
இது வேணாம் ஐயா, நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளும் போகாதன்னு சொல்றாங்க. நீங்க இல்லாம எங்களால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எழில் சொல்றாரு, குழந்தைகளும் உங்களை விட்டு இருக்க முடியாது, நாங்களும் உங்களை விட்டு இருக்க முடியாது ராமையா. என்ன ராமையா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோடனே மனசு உருகிறார் ராமையா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் தப்பு அவசரப்பட்டு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. எதுக்கு ராமையா காலையில எல்லாம் விழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாரு எழில். இந்துக்கும் சரி சுடருக்கும் சரி இதுக்கப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா ராமையா கூட வாங்க ராமையா போலான்னு விளையாட கூப்பிட்டு போறாங்க. பேக் எடுத்துட்டு கவின் பின்னாடியே போறாரு. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு எழில். அப்போ வந்து சுடர் சொல்றாரு, சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சார். சார் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சார், நீங்க இப்போ எதுவுமே வந்து நிதானமா இல்ல, நிதானமா முடிவு எடுக்கிற நிலைமையில நீங்க இல்ல. நீங்க கொஞ்சம் எல்லாத்தையுமே நிதானமா முடிவு எடுக்கணும் சார், பார்த்து யோசனை பண்ணணும். நீங்களே ராமையாவை சந்தேகப்பட்டுட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நிதானமா முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சுடர். எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது.